ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கெமிஸ்ட்ரியோட லெக்சர் நம்பர் 5 வந்து பார்க்கலாம். ஸோ 1.10 டாபிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லெக்சர் நம்பர் 5 சாப்டர் 1 ஆட்டம்ஸ், மாலிக்யூல்ஸ் அண்ட் கெமிக்கல் அரித்மெட்டிக். ஸோ 1.10 டாபிக் என்னதுன்னா மாஸ், மோலார் மாஸ், அப்புறமா நம்பர் ஆஃப் மோல்ஸ் பத்தி பார்க்கலாம். மாஸ்னா என்ன, மோலார் மாஸ்னா என்ன பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மோலார் மாஸ். அது வந்து என்ன எந்த சிம்பிளால வந்து டினோட் பண்ணுவாங்கன்னா கேபிட்டல் எம். ஸோ கேபிட்டல் எம்மோட மீனிங் வந்து மோலார் மாஸ். ஸோ இந்த மோலார் மாஸ்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். மோலார் மாஸ் அப்படின்னா ஒரு மோலோட மாஸ். ஸோ அந்த வேர்ட்லயே வந்து மோல் அப்படின்னு கூட இருக்குல்ல. ஸோ ஒரு மோலோட மாஸ் தான் வந்து மோலார் மாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதோட எஸ்ஐ யூனிட் என்னதுன்னா கிராம் பர் மோல். கிராம் பர் மோல் இல்ல இந்த மாதிரி கூட எழுதலாம். ஜி டிவைடட் பை மோல். ஸோ இங்க வந்து மென்ஷனா இருக்கு பாருங்க. ஸோ ஒரு மோலோட மாஸ் வந்து மோலார் மாஸ் சொல்லுவாங்க. அது வந்து கேபிட்டல் எம் ஆல டினோட் பண்ணுவாங்க. இதோட எஸ்ஐ யூனிட் என்னதுன்னா கிராம் பர் மோல். ஸோ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எப்படி வந்து இப்போ வந்து கொஸ்டின் கிரேடுக்கு வந்து குடுத்துருக்காங்க. வாட்டருக்கான மோலார் மாஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அ 1 மோல் வாட்டர் வந்து எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ வாட்டர் H2O கரெக்ட்டா? ஸோ H2O ஓட மாஸ் வந்து கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். H2O. ஸோ ஹைட்ரஜனோட மாஸ் என்னதுன்னா வந்து 1. ஸோ 2 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால 2 இன்டு 1. பிளஸ் ஆக்ஸிஜனோட மாஸ் வந்து 16. ஸோ 16 பிளஸ் 2 என்னது? 18. ஸோ 1 மோல் வாட்டர் எவ்வளோனா 18. ஸோ 1 மோல் வாட்டர் எவ்வளோ? 18. அதுவே 2 மோல் குடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி குடுத்துருக்காங்க 2H2O. இப்படின்னு குடுத்தாங்கன்னா ஒண்ணும் இல்ல. 18 வந்து 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ 36. ஸோ மோலார் மாஸ் ஆஃப் வாட்டர்னா ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் வந்து மாஸ் கண்டுபிடிச்சு அதோட யூனிட் வந்து கிராம் பர் மோல்னு எழுதுறோம். சரிங்களா? இதுக்கு வந்து நீங்க அந்த பீரியாடிக் எலிமெண்ட்ஸ் ஒரு எலிமெண்ட்டுக்கும் என்னென்ன மாஸ்ன்னு சொல்லி நீங்க படிக்கணும். ஹைட்ரோஜன்னா 1, நைட்ரோஜன்னா வந்து 14, ஆக்ஸிஜன்னா வந்து 18, கார்பன்னா 12 அந்த மாதிரி நீங்க டிஃபரெண்ட் எலிமெண்ட்க்கு வந்து ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது? நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பார்த்திருக்கோம்ல. ஸோ N இஸ் ஈக்குவல் டூ M டிவைடட் பை மோலார் மாஸ். ஸோ N இஸ் ஈக்குவல் டூ இந்த ஃபார்முலா வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புக்ல இல்லைன்னா வந்து உங்களோட ரன்னிங் நோட்ஸ்ல. ஸோ N இஸ் ஈக்குவல் டூ M பை மோலார் மாஸ். ஸோ இதுல N என்னதுன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ். இப்போ வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த ஃபார்முலா வந்து நீங்க யூஸ் பண்ணி அத கண்டுபிடிக்கணும். N ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நம்பர் ஆஃப் மோல்ஸ். எவ்வளோ மோல் இருக்கு அந்த காம்பவுண்ட்லன்னு. செகண்ட் வந்து மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னா இதுதான். இப்போ நார்மலா நம்ம மாஸ் கண்டுபிடிச்சோம்னா 18 கிராம். ஸோ மாஸ் வந்து கிராம்ல எழுதணும். மோலார் மாஸ் வந்து கிராம் பர் மோல்ல எழுதணும். அது வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து ரிமெம்பர் ஆயிக்கும். ஸோ மாஸ் அப்புறமா இது மோலார் மாஸ். இந்த ஃபார்முலாவ இப்படி கூட எழுதலாம். இந்த மாரி ரீஅரேஞ்ச் பண்ணி, இந்த எம் வந்து கேப்பிட்டல் எம் வந்து இந்த பக்கம் கொண்டு வந்தா, மல்டிப்ளைல போகும். ஸோ எம் இஸ் ஈக்குவல் டூ என் இன்டூ எம். ஸோ மாஸ் இஸ் ஈக்குவல் டூ நம்பர் ஆஃப் மோல் இன்டூ மோலார் மாஸ். 2 ஃபார்முலாஸ் வந்து நீங்க வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ வந்து இந்த ஃபார்முலாஸ்லாம் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா, மாஸையும், மோலையும் கன்வெர்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு காம்பவுண்டுக்கு வந்து மாஸ் குடுத்துட்டாங்க. அத மோல்ல கேட்டா இந்த ஃபார்முலா வச்சு நீங்க கன்வெர்ட் பண்ணலாம். மோல் குடுத்துட்டாங்க. அத மாஸ்ல கன்வெர்ட் பண்ண சொன்னா ஈஸியா கன்வெர்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நெறைய கெமிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து சால்வ் பண்றதுக்காக, ஒரு ரியாக்ஷன்ல இருக்கிற கெமிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்றதுக்காக இந்த ஃபார்முலா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் 1.7 வந்து ஒரு சம் மாரி குடுத்துருக்காங்க. ஒரு நியூமெரிக்கல் அத வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். So in a reaction 0.5 mole of aluminum is required. அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் நடக்குது. ஓகேங்களா? அந்த ரியாக்ஷனுக்கு வந்து 0.5 மோல் அலுமினியம் வந்து தேவைப்படுதா? என்னது? 0.5 மோல். ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின்ல என்னென்னலாம் கிவன் குடுத்துருக்காங்களோ, கொஸ்டின நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்பதான் வந்து அந்த சம் வந்து நீங்க ஃபர்தரா பண்ண முடியும். ஸோ ஒரு கொஸ்டின் பார்த்தோனே எப்படி வந்து ஸ்டார்ட் பண்றதுன்னா, என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும் கிவன். அப்புறமா என்ன வந்து கேட்கறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். கிவன் அப்புறமா வந்து ஃபைண்ட். இது 2மே இருந்தா தான் அந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ இங்க என்ன கிவன் குடுத்துருக்காங்க 0.5 மோல் அலுமினியம். ஏன்னா இங்க நான் வந்து டிஃபரெண்ட் கலர்ல மார்க் பண்றேன். அப்பதான் உங்களுக்கு வந்து எப்படி வந்து எக்ஸாம்ல அத
ஃபர்தரா சால்வ் பண்ண முடியும்னு தெரியும். ஃபைண்ட் என்ன குடுத்துருக்காங்க? ரிக்வயர்ட் மாஸ். மாஸ் எவ்வளோ? மோல் குடுத்துட்டு மாஸ் கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ, அ மாஸோட ஃபார்முலா என்னது? M இஸ் ஈக்குவல் டூ நம்பர் ஆஃப் மோல் இன்டூ கேப்பிட்டல் M மோலார் மாஸ். ஸோ எத கண்டுபிடிக்க சொல்றாங்களோ, அத வச்சு நீங்க ஃபார்முலா வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க மாஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதுவே வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்க சொன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். புரியுதா? எந்த சம்முக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஐடியா மாரி இருக்கா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்கணும் நம்ப, நம்பர் ஆஃப் நம்மளுக்கு வந்து மோல்ஸ் வந்து குடுத்துட்டாங்க. 0.45 மோல்ஸ். இப்ப இந்த ஃபார்முலா எழுதியாச்சா? இந்த ஃபார்முலால என்னென்ன வேல்யூலாம் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ, நம்பர் ஆஃப் மோல் வந்து குடுத்துட்டாங்க கரெக்ட்டா? இப்போ இந்த கண்டுபிடிக்கணும் நம்ப. இந்த மோலார் மாஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ, அலுமினியமோட மாஸ் எதுனா 27. ஸோ, அது வந்து நீங்க ரிமெம்பர் பண்ணி தான் ஆகணும். அலுமினியமோட மாஸ் வந்து 27. நான் எப்படி மோலார் மாஸ எந்த யூனிட்டால எழுதணும்னு சொன்னேன்? கிராம் பெர் மோல். மாஸ வந்து கிராமால எழுதணும். மோலார் மாஸ வந்து கிராம் பெர் மோல்னு எழுதணும். ஸோ, என்ன வரும்? 0.5 நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்னது? 0.5 இன்டூ 27. ஸோ, மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்ஸர் வருது? 13.5 கிராம். என்ன இங்க கேட்டிருக்காங்க? மாஸ். ஸோ, மாஸோட யூனிட் என்ன எழுதணும்? கிராம். யூனிட் மட்டும் எழுத மறக்காதீங்க. 1/2 மார்க் வந்து இல்ல சம்டைம்ஸ் 1 மார்க் கூட வந்து உங்களுக்கு மைனஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ புரிஞ்சுச்சா? எப்படி சம் பண்ணணும்னு புரிஞ்சுச்சா? ஸோ ஒரு சம்ம பார்த்தோனே ஃபர்ஸ்ட் வந்து கிவன் அப்புறமா வந்து ஃபைண்ட் என்ன என்ன வந்து கண்டுபிடிக்கணும், என்ன குடுத்துருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இந்த 2த்தும் வந்து நீங்க வந்து அத ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா, நெக்ஸ்ட் வந்து ஃபார்முலா எழுதணும். ஃபார்முலா என்ன எழுதணும்னு நீங்க பார்க்கணும். மாஸ்க்கு எழுதணுமா? இல்ல மோல்க்கு எழுதணுமா? இங்க மாஸ் வந்து கேட்டிருக்கிறதுனால மாஸ்க்கு வந்து ஃபார்முலா எழுதணும். அதுவே வந்து சம்ல நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேட்டா நம்பர் ஆஃப் மோல். N இஸ் ஈக்குவல் டூ ஸ்மால் m பை கேப்பிட்டல் M இந்த ஃபார்முலா வந்து எழுதணும். அதுக்கப்புறமா சம் சால்வ் பண்ணிட்டு லாஸ்ட் ஆன்ஸர்ல யூனிட் எழுதணும் மறக்காம. புரிஞ்சுச்சா? 1.10 டாபிக் புரிஞ்சுச்சா? எஸ் மேம். ஸோ சம் குடுத்தா உங்களால சால்வ் பண்ண முடியுமா? எஸ் மேம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து மோலார் வால்யூம். மோலார் வால்யூம் வந்து Vm. வெறும் வால்யூம் வந்து Vன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அதுவே மோலார் வால்யூம்னா V அப்புறமா இங்க சைடுல வந்து ஸ்மால் mன்னு எழுதணும். இப்போ வந்து இந்த மோலார் வால்யூம்னா என்னதுன்னு கண்டுபிடிக்கலாம். மோலார் வால்யூம் இஸ் த வால்யூம் ஆக்குபைடு பை 1 மோல். மோலார் மாஸ்னா 1 மோலோட மாஸ். மோலார் வால்யூம்னா 1 மோலோட வால்யூம் அவ்வளவுதான். சிம்பிள். சிம்பிள் லாஜிக் தான் இது சொன்னது. மோலார் வால்யூம்னா என்னது? வால்யூம் ஆக்குபைடு பை 1 மோல். 1 மோல் வந்து எவ்வளோ வால்யூம்னால வந்து எவ்வளோ ஆக்குபை பண்ணியிருக்குன்னு. இப்போ ஒரு பாட்டில்ல தண்ணி போட்டோம்னா, அதோட வால்யூம் கேட்டாங்கன்னா, எவ்வளோ தண்ணி வந்து அதுல போட முடியும்? அதுதான் வந்து இப்போ 1 லிட்டர், 2 லிட்டர் அந்த மாரி தான் வந்து வால்யூம்னா டெஃபினிஷன் புரியுதா? ஸோ வந்து 1 மோல் வந்து ஒரு இடத்துல எவ்வளோ ஆக்குபை பண்ணுதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் வந்து மோலார் வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மோலார் வால்யூம் வந்து டெம்பரேச்சர் அப்புறமா பிரஷர் வந்து டிபெண்ட் ஆயிருக்கும். ஸோ டெம்பரேச்சர் மாறிடுச்சுன்னா, மோலார் வால்யூமும் மாறும். பிரஷர் மாறிச்சுன்னா, மோலார் பிரஷரும் வந்து மோலார் வால்யூமும் மாறும். புரியுதா? அதான் டிபெண்ட்ஸ் அந்த மீனிங். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கேட்கலாம். விச் ஆப்ஷன்ல கேட்கலாம். விச் டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர்? மோலார் வால்யூமா? மோலார் மாஸா? மோலா? நம்பர் ஆஃப் மோல் இந்த மாரி கேட்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்க கரெக்ட்டா எழுதணும். ஸோ இப்ப ஃபார்முலா எழுதலாம். மோலார் வால்யூம் Vm அதுக்கு ஃபார்முலா எழுதலாம். அதோட ஃபார்முலா என்னதுன்னா மோலார் மாஸ் டிவைடட் பை டென்சிட்டி. வால்யூமோட நார்மலான ஃபார்முலா என்னதுன்னா, வால்யூம் இஸ் ஈக்குவல் டூ மாஸ் பை டென்சிட்டி. இங்க மோலார் வால்யூம் குடுத்திருக்கிறதுனால மோலார் மாஸ் பை டென்சிட்டி அவ்வளவுதான் சிம்பிள். ஸோ மோலார் மாஸ் வந்து கேப்பிட்டல் Mன்னு எழுதுவோம். டென்சிட்டிய ஸ்மால் டின்னு எழுதுவோம். ஸோ Vm வந்து என்னது? மோலார் வால்யூம் இஸ் ஈக்குவல் டூ மோலார் மாஸ் வந்து கேப்பிட்டல் M டிவைடட் பை டென்சிட்டி ஸ்மால் டி. இது எந்த ஸ்டேட் ஆஃப் மேட்டருக்கும் சாலிட் குடுத்தாலும், லிக்விட் குடுத்தாலும், கேஸ் குடுத்தாலும், எதுக்கு குடுத்தாலும் வந்து இந்த ஃபார்முலா வந்து அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஃபார்முலா வந்து நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மோலார் வால்யூம் வந்து கேஸ்க்கு அப்புறமா வேற வேற ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் சாலிட், லிக்விட், கேஸ்க்கு வந்து தனித்தனியா நம்ம பார்க்கலாம். இந்த மோலார் வால்யூம் வந்து எஸ்டிபில வந்து எழுதுவாங்க கேஸ்ல. மோலார் வால்யூம் வந்து கேஸ்க்கு எஸ்டிபில எழுதுவாங்க. இந்த எஸ்டிபின்னா என்னன்னு சொல்லி கேட்கலாம்.
ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் அப்படின்னா வந்து இதுக்கு வந்து அந்த ஒரு பர்ட்டிகுலர் டெம்பரேச்சர் அப்போ பர்ட்டிகுலர் ப்ரெஷர் இருக்கும். சரியா? அது வந்து எதுக்குமே மாறாது. இப்ப பாருங்க இந்த டெம்பரேச்சர் வந்து 273 கெல்வின் இல்லன்னா வந்து 0 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? ஸோ கெல்வின் இஸ் ஈக்குவல் டூ 273 பிளஸ் செல்சியஸ். இது வந்து எப்படி வந்து கெல்வின வந்து அ அ இது வந்து எப்படி செல்சியஸ கெல்வினா மாத்துறதுக்கான ஃபார்முலா சரியா? நெறைய சம்ல வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் இங்க ஆல்ரெடி வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1 செல்சியஸ் குடுத்தாங்கன்னா 273 கூட ஆட் பண்ணாத உங்களுக்கு வந்து கெல்வின் கிடைச்சிரும். 1 செல்சியஸ் குடுத்தா 273 பிளஸ் 1 274 கெல்வின். ஸோ செல்சியஸ வந்து கெல்வினா மாத்துறதுக்கு வந்து இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சரியா? ஸ்டாண்டர்டா ஒரு டெம்பரேச்சர், பிரஷர் வந்து வச்சு அதுக்கு வந்து அந்த கேஸ்க்கு வந்து வால்யூம் வந்து கண்டுபிடிப்பாங்க. மோலார் வால்யூம். ஸோ டெம்பரேச்சர் என்னது 0 டிகிரி செல்சியஸ் அப்புறமா 273 கெல்வின். பிரஷர் வந்து 1 பார், 1 அட்மாஸ்பியரிக் பார். ஓகேங்களா? இப்போ இந்த எஸ்டிபி வந்து இது எஸ்டிபில வந்து 1 மோல் ஐடியல் கேஸோட ஒரே 1 மோல். இப்ப ஏதாவது ஒரு கேஸ் எடுத்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுக்கலாம்? ஆக்ஸிஜன் எடுத்திருக்கேன். ஸோ ஆக்ஸிஜன்ல 1 மோல் எவ்வளோ லிட்டர்னா 22.7 லிட்டர். 1 மோல் எவ்வளோ? 22.7 லிட்டர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெறைய சம்ல இது வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ ரியல் கேஸ் வந்து மே ஸ்லைட்லி டிஃபர் பட் 22.7 லிட்டர் பெர் மோல் இஸ் யூஸ்டு ஃபார் மோஸ்ட் பர்ட்டிகுலர் பிராக்டிகல் கால்குலேஷன். என்னதுன்னா எல்லா கேஸ்க்கும் எல்லா ஐடியல் கேஸ்க்கும் வந்து ஐடியல் கேஸ்னா வந்து ரவுல்ஸ் லான்னு ஒண்ணு இருக்கும். அது வந்து நீங்க போக போக படிப்பீங்க. ரவுல்ஸ் லா வந்து அது ஃபாலோ பண்ணுச்சுன்னா அது ஐடியல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஐடியல் கேஸ்க்கு வந்து எவ்வளோ 1 மோலோட வேல்யூ என்னது 22.7 லிட்டர். அதுவே வந்து 1 மோலாரோட வேல்யூ என்னதுன்னா, 1 மோலார் வால்யூமோட வேல்யூ என்னதுன்னா 22.7 மோல் லிட்டர் பெர் மோல். பெர் மோல். இப்ப எப்படி நம்ம மோலார் மாஸ்க்கு கிராம் பெர் மோல் எழுதுறோமோ, இதுல வந்து லிட்டர் பெர் மோல் எழுதுனா போதும். சரியா? வெறும் நீங்க லாஸ்ட்டா அந்த எஸ்ஐ யூனிட் மாத்துனாலே போதும். ஆன்சர் உங்களுக்கு வந்துரும். இப்போ நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலா புரிஞ்சுச்சா? மோலார் வால்யூம் ஃபார் கேஸஸ் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? எஸ்டிபி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர் ஃபுல் ஃபார்ம் கூட கேட்கலாம். அப்புறமா எஸ்டிபியோட டெம்பரேச்சர், பிரஷர் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ 0 டிகிரி செல்சியஸ் 273 கெல்வின் அப்புறமா 1 பார். பிரஷர் கேட்டா 1 பார். 22.7 லிட்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி வந்து நம்ம 6.23 இன்டு 10 பவர் 23 அது பண்ணுவோம். அந்த மாரி இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 22.7 லிட்டர். கெமிஸ்ட்ரில வந்து 2 இம்பார்ட்டன்ட். ஒண்ணு வந்து 6.23 இன்டு 10 பவர் 23 பார்ட்டிகல்ஸ். அதுக்கப்புறமா வந்து 22.7 லிட்டர். இது 2மே வந்து நீங்க வந்து ரொம்ப ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். இது எல்லா கால்குலேஷனும் யூஸ் பண்ணுவோம். ஸோ கீ பாயிண்ட் என்னதுன்னு பார்க்கலாம். திஸ் வேல்யூ இஸ் ஒன்லி ஃபார் கேஸஸ் அட் எஸ்டிபி. ஸோ எந்த கேஸஸ்லாம் வந்து எஸ்டிபில இருக்கும். எஸ்டினா ஸ்டாண்டர்டா இருக்கும். இப்போ ஒரு கேஸ் வந்து 2 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. இல்லன்னா வந்து 2 பார் பிரஷர்ல இருக்குன்னா, அதுக்கெல்லாம் வந்து இந்த இந்த வேல்யூ வந்து யூஸ் ஆகாது. எஸ்டிபி அப்படின்னு குடுத்திருந்தாங்க மட்டும் தான் வந்து அந்த கேஸ்க்கு மட்டும் தான் இந்த வேல்யூ வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் சாலிட் அப்புறமா லிக்விட் யூ மஸ்ட் யூஸ் த மோலார் மாஸ் அண்ட் டென்சிட்டி டு கால்குலேட் மோலார் வால்யூம். ஸோ இது வந்து கேஸஸ்க்கு மட்டும் தான் வந்து இந்த வேல்யூ அப்ளிகபிள். மோலார் வால்யூம் ஆஃப் கேஸஸ்க்கு மட்டும் தான் வந்து இது கண்டுபிடிக்கலாம். அதுவே வந்து ஒரு சாலிட் அப்புறமா லிக்விட் குடுத்தாங்கன்னா, அது வந்து நீங்க மோலார் மாஸும் டென்சிட்டி வச்சு கண்டுபிடிக்கணும். மோலார் வால்யூம். அது வந்து நம்ம இந்த லைன் வந்து இப்போ வந்து நெசசரி இல்ல. நம்ம நெக்ஸ்ட் சம் போட போட வந்து உங்களுக்கு புரியும். ஸோ மெமரி டிப் வந்து என்னதுன்னா, ஒரு அட் எஸ்டிபி 1 மோல் ஆஃப் எனி கேஸ் ஃபில் 22.7 லிட்டர் லைக் ஏர் இன் அ பலூன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பலூன் இருக்குன்னா, ஒரு பலூன்ல வந்து எப்படி வந்து ஏர் வந்து ஆக்குபை பண்ணணும், அந்த மாரி வந்து ஏதாவது ஒரு கேஸ்ல வந்து 1 மோல் எவ்வளோ ஆக்குபை பண்ணுதுன்னா 22.7 லிட்டர். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பலூன் வச்சுக்கிறேன். அந்த பலூன் தான் வந்து 1 மோல்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுல எவ்வளோ ஏர் இருக்கும்னா 22.7. புரியுதா? ஸோ இன்டெக்ஸ் கொஸ்டின் வந்து நீங்களே ட்ரை பண்ணணும். ட்ரை தெம் யுவர் செல்ஃப். ஸோ புக்ல என்ன பேஜ் நம்பர் சொல்ல முடியுமா? இன்டெக்ஸ் கொஸ்டின் 1.5. 22, ma'am. ஸோ பேஜ் நம்பர்
ஸோ பேஜ் நம்பர் 22 இதை சால்வ் பண்ணுங்க. நான் வேணா ஒரு சம் சால்வ் பண்றேன். அதுக்கப்புறமா நீங்க ஃபர்தர் வந்து பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சம் என்னதுன்னா, ஹவு மெனி மோல்ஸ் ஆஃப் காப்பர் ஆட்டம் இன் 3.05 கிராம். ஸோ ஃபார்முலா என்னது? மோல்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ மோல்ஸோட ஃபார்முலா என்னது? N is equal to மாஸ் divided by கேபிட்டல் M, மோலார் மாஸ். ஸோ என்ன வரும்? மாஸ் என்னதுன்னா 3.05 கிராம். எது கிராம்ல கொடுத்துருக்காங்களோ அதுதான் மாஸ். இது கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க. ஸோ 3.05 டிவைடட் பை மோலார் மாஸ். காப்பரோட மோலார் மாஸ் நீங்க அதை ரிமெம்பர் பண்ணி தான் ஆகணும். 63.5. என்னது? 63.5. மோலார் மாசும் அட்டாமிக் மாசும் ஒண்ணுதான். ஸோ 63.5. ஸோ இதை டிவைட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 0.048. எத்தனை மோல்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன யூனிட் வரும் உங்களுக்கு? மோல். யூனிட் என்ன வரும்? மோல். ஸோ இந்த 2 சம்ஸ் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். நீங்களே ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு புரியலன்னா நீங்க டவுட் கேட்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இந்த சாப்டர்லயே ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் என்னதுன்னா மாலிகுலார், அப்புறமா வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மாலிகுலார் ஃபார்முலானா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். A molecular formula shows that actual number of atom of each element in one molecule of a compound. அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிறேன். தண்ணி, வாட்டர், H2 எடுத்துக்கிறேன். H2 வந்து ஒரு காம்பவுண்ட். இதுக்குமே இதுல நிறைய ஆட்டம்ஸ் இருக்கு. இந்த காம்பவுண்ட்ல நான் ஒரே ஒரு மாலிகுல் எடுத்துக்கிறேன். ஸோ அப்படின்னா ஒரே ஒரு வாட்டர் வந்து எடுத்துக்கிறேன். இந்த ஒரே ஒரு வாட்டர்ல வந்து எவ்வளவு ஆட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் மாலிகுலர் ஃபார்முலா. மாலிகுலர் ஃபார்முலா வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? ஒரு மோல், ஒரு காம்பவுண்டோட ஒரே ஒரு மோல் எடுத்துட்டு, ஒரே ஒரு மாலிகுல் எடுத்துட்டு அதோட ஆட்டம்ஸ் எவ்வளவு இருக்கு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் வந்து மாலிகுலர் ஃபார்முலா. ஒரு மோல்ல எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் வந்து, அதுலயும் வந்து ஒரு ஒரு எலமெண்ட்டுக்கு. ஸோ இதுல எவ்வளவு ஆட்டம் இருக்கு ஹைட்ரஜன்ல, இதுல எவ்வளவு ஆட்டம் இருக்கு ஆக்சிஜன்ல சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் மாலிகுலர் ஃபார்முலா. ஸோ இதை நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு வந்து லைட்டா கன்ஃபியூஷனா இருக்கும். ஒரு காம்பவுண்ட் எடுத்திருக்கேன், வாட்டர். அந்த வாட்டர்ல நான் ஒரே ஒரு வாட்டர் எடுத்திருக்கேன். அப்படின்னா ஒரே ஒரு மாலிக்யூல் எடுத்திருக்கேன். அந்த ஒரே ஒரு மாலிக்யூல்ல எவ்வளவு ஆட்டம் இருக்கு ஹைட்ரஜன், அப்புறமா எவ்வளவு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு கண்டுபிடிக்கிறது தான் வந்து மாலிகுலர் ஃபார்முலா. இப்போ நான் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துனா இந்த ஒரே ஒரு கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு ஒரு மாலிக்யூல் எடுத்துட்டு கார்பன் எவ்வளவு இருக்கு, கார்பன் ஆட்டம் எவ்வளவு இருக்கு, ஆக்சிஜன் ஆட்டம் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் மாலிகுலர் ஃபார்முலா. அதே மாதிரி இது மீத்தேன் CH4. இது டை நைட்ரோஜன் பென்டாக்சைடு. டை நைட்ரோஜன்னா 2 நைட்ரோஜன், பென்டாக்சைடுனா 5 ஆக்சிஜன். ஸோ இங்க பாருங்க, இப்போ எல்லாத்துக்குமே வந்து மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கலாமா? ஸோ வாட்டர்ல பாருங்க, ஹைட்ரோஜன் எத்தனை இருக்கு? 2 ஹைட்ரோஜன். ஆக்சிஜன் எவ்வளவு இருக்கு? 1 இருக்குங்க. கார்பன் டை ஆக்சைடுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். 2 இருக்கு. யாராவது ட்ரை பண்ணலாம்? ஒண்ணும் இல்ல, சிம்பிள். நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். கார்பன் எவ்வளவு இருக்கு, ஆக்சிஜன் எவ்வளவு இருக்கு சொன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அதுதான் மாலிகுலர் ஃபார்முலா. ஸோ கார்பன் எவ்வளவு இருக்கு இதுல? கார்பன் 1, ஸோ ஒரு கார்பன், அப்புறமா ஆக்சிஜன் 2. 2, அவ்வளவுதான். இப்படிதான் வந்து மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிப்பாங்க. இப்போ CH4 சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஒரு கார்பன், நெக்ஸ்ட் 4 ஹைட்ரஜன். 4 ஹைட்ரஜன். டை நைட்ரோஜன் பென்டாக்சைடுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஹைட்ரஜன் 2, ஆக்சிஜன் 5. ஸோ இப்போ ஏதாவது ஒரு காம்பவுண்ட் கொடுத்தா அவங்களால வந்து ஈஸியா மாலிகுலர் ஃபார்முலா எழுத முடியுமா? முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுக்கிறேன் C6H12 குளுக்கோஸ். இதுதான் குளுக்கோஸோட கெமிக்கல் ஃபார்முலா. H12 அப்புறமா O6. இதோட மாலிகுலர் ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம்.
carbon 6, hydrogen 12, கார்பன் 6 hydrogen கார்பன் 12, oxygen next 6. புரிஞ்சுச்சா? ஓகே, புரிஞ்சு. ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து நோட் பண்ணலாம். the subscript tells how many atoms are present. சப்ஸ்கிரிப்ட் இந்த முன்னாடி இருக்கிறது தான். இதுல எவ்வளவு சப்ஸ்கிரிப்ட்னா இந்த கீழே இருக்கிறது, சாரி கீழே இருக்கிறது. இப்போ இதுதான் சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ ஒரு எலமெண்ட் கீழே வந்து நம்பர் கொடுப்பாங்க 2 4 6. அந்த அது வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னா எவ்வளவு ஆட்டம் இருக்கு. இப்போ ஹைட்ரஜனுக்கு கீழே 2 கொடுத்துருக்காங்கன்னா அதான் சப்ஸ்கிரிப்ட் சொல்லுவாங்க. இப்போ 2 கொடுத்துருக்கறதுனால 2 ஹைட்ரஜன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்படி எழுத மாட்டாங்க. 2 ஹைட்ரஜன் இப்படின்னு எழுத மாட்டாங்க. அதுக்கு பதிலா இப்படி எழுதுவாங்க, H2ன்னு கீழே எழுதுவாங்க. ஆக்சிஜனுக்கு இப்படி 6 ஆக்சிஜன்லாம் எழுத மாட்டாங்க. ஓ அப்புறமா கீழே 6 போடுவாங்க. அதான் சப்ஸ்கிரிப்ட் போடுவாங்க. சப்ஸ்கிரிப்டோட மீனிங் தெரிஞ்சுச்சா? இப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்சுச்சு. ரேண்டமா கொடுத்துருவாங்க 5 ஹைட்ரோஜன் 6 ஆக்சிஜன் 3 நைட்ரோஜன் அப்படின்னு கொடுத்தா நீங்க கரெக்டா எழுதணும். ஹைட்ரோஜனுக்கு கீழே சைடுல எழுதணும், ஆக்சிஜனுக்கு கீழே சைடுல எழுதணும். அதுக்காக தான் வந்து ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மாலிகுலர் ஃபார்முலா கிளியர் ஆயிடுச்சா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். அதனால உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸோட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கிளியர் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா வந்து படிக்கலாமா? ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, empirical formula shows the simplest whole number ratio of atom of each element. So it shows the simplest whole number ratio of atoms of each element in a compound. அப்படின்னா வந்து நம்ம நார்மலா இப்படி நம்பர்ஸ் எழுதுறோம்ல, அதுக்கு பதிலா நம்ம ரேஷியோல எழுதுவோம். சிம்பிள். இப்போ நம்ம போன சம்ல C6H12O6 எடுத்தோம்ல, இதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து காமனா எடுத்துக்கணும். ஸோ இங்க பாருங்க, இதுவும் 6 12 அப்புறமா 6 இருக்குல்ல. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோல எழுதுறோம். ஸோ என்ன எழுதுறோம்னா 6 is to 12 is to 6 எழுதலாமா? இது ஏன் எழுதுறேன்னு புரியுதா? எம்பிரிக்கல் ஃபார்முலானது ரேஷியோல எழுதுறோம். ரேஷியோல இந்த மாதிரி டிவைடட்ல எழுதுறோம். ஸோ இஸ் டு இந்த சைன் வந்து போடணும். 6 is to 12 is to 6 அப்படின்னு சொல்லி எழுதணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இது எல்லாமே ஒரே டேபிள்ல போகுதுன்னா காமனா எடுத்துடலாம். ஸோ இது 6 1 டைம், 12 2 டைம்ஸ், அப்புறமா 6 1 டைம்ஸ். ஸோ 1 is to சிம்பிளா எழுதுறதுக்காக இதை நான் சிம்பிளிஃபை பண்ணிடுறேன். 1 is to 2 is to 1. ஸோ எப்படி எழுதணும்னு புரியுதா? ஹலோ, மேம் இந்த நம்பர் மட்டும் கொடுத்தா இப்படி எழுதணும், இல்ல வேற எதனா நம்பர் கொடுத்தா எப்படி மேம் எழுதுறது? ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பென்சீன். பென்சீனோட ஃபார்முலா என்னதுன்னா, மாலிகுலர் ஃபார்முலா C6H6 அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. ஸோ இதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா எப்படி எழுதுறதுன்னா, இது ரெண்டுமே 6, இதுவும் 6 இருக்கு, இது 6 இருக்குல்ல. ஸோ 6ம் 6ம் கேன்சல் ஆயிடும், அவ்வளவுதான். ஸோ CH மட்டும் எழுதுனா போதும். இப்போ மாலிகுலர் ஃபார்முலாக்கும் எம்பிரிக்கல் ஃபார்முலாக்கும் உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் வந்து தெரியணும். மாலிகுலர் ஃபார்முலானா வந்து எல்லாத்துக்குமே வந்து அந்த எவ்வளவு ஆட்டம் இருக்கோ கரெக்டா அப்படியே எழுதும். அதுவே எம்பிரிக்கல் ஃபார்முலானா என்ன பண்ணுவோம்னா வந்து அதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதுவோம். ரெண்டுமே ஒரே டேபிள்ல போதான்னு பார்க்கணும். ஸோ 6 அப்புறமா 6 இருக்கா, இது ரெண்டுமே கேன்சல் பண்ணி நான் வெறும் CHன்னு போட்டுறேன். C1 CH1 அப்படின்னு போட்டேன். அதான் எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன், அப்போதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். N2O4 இது மாலிகுலர் ஃபார்முலா. டை நைட்ரோஜன் N2O4ஓட மாலிகுலர் ஃபார்முலா வந்து எழுதிருக்கேன். இல்லை N2O3ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து டை நைட்ரோஜன் ட்ரை ஆக்சைடு. ஸோ இதுக்கு வந்து இது மாலிகுலர் ஃபார்முலா. இதுக்கு எப்படி எம்பிரிக்கல் ஃபார்முலா எழுதுவீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 1:2. 1:2. கரெக்ட். ஸோ 2 1s are 2 2s are. ஸோ 1:2. இதை வந்து நம்ம கெமிக்கலா எழுதணும். ஓகே, ஸோ ஸோ அந்த எலமெண்ட்ஸோட எழுதணும். ஸோ N 1:2ல அப்படின்னா ஒரு நைட்ரோஜன் 2 ஆக்சிஜன், கரெக்டா? அது எப்படி எழுதுவாங்கன்னா NO2 அப்படின்னு எழுதுவாங்க. புரியுதா?
இதுதான் எம்பீரிக்கல் ஃபார்முலா. இந்த 1:2 ரேஷியோ எழுதிட்டு அதுக்கப்புறமா இது எழுதணும் கண்டிப்பா. இந்த NO2ன்னு எழுதணும். இது கம்பல்சரி. இதுவும் எழுதணும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் குடுக்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் C2H4 H6 O4 இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு எப்படி எம்பீரிக்கல் ஃபார்முலா எழுதுவீங்கன்னு சொல்லுங்க. இது மாலிகுலர் ஃபார்முலா. எம்பீரிக்கல் ஃபார்முலா எப்படி எழுதுவீங்க? 1:2 2 டேபிள்ல 6 எத்தனை டைம்ஸ் போகும்? 3 ma'am. So 1:3:2 2 கரெக்ட். இது எப்படி நீங்க கெமிக்கல் அந்த எலிமெண்ட்ஸோட எப்படி எழுதுவீங்க? 1:2 C H3O2. H3O2. புரியுதா எப்படி எம்பீரிக்கல் ஃபார்முலா எழுதணும்னு? டவுட் இல்ல ரெண்டு பேருக்கும்? No ma'am. இல்ல ma'am. ஓகே. இப்போ வந்து இந்த எம்பீரிக்கல் ஃபார்முலாக்கும் மாலிகுலர் ஃபார்முலாக்கும் ஒரு ரிலேஷன் மாதிரி. இப்போ மாலிகுலர் ஃபார்முலா கேட்டு எம்பீரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்க சொன்னா அதுக்காக வந்து ஒரு ஃபார்முலாவே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ மாலிகுலர் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு N இன்டூ எம்பீரிக்கல் ஃபார்முலா. என்னன்னா வந்து அதுல காமனா எடுத்தோம்ல, என்ன வந்து 1 2 அந்த மாதிரி ஹோல் நம்பர்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். C6H12O6 குளுக்கோஸே எடுத்துக்கலாம். இதோட எம்பீரிக்கல் ஃபார்முலா எப்படி எழுதணும் நம்ம? 1:2:1 கரெக்டா? ஸோ இதுல என்ன காமனா எடுத்து 6 காமனா எடுத்துடலாம். அதுதான் வந்து இங்க N. இப்போ இதான் மாலிகுலர் ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிச்சா? ஸோ மாலிகுலர் ஃபார்முலா ஸோ இதான் எம்பீரிக்கல் ஃபார்முலா எப்படி எழுதுவோம்? CH2 அப்புறமா O ஆக்சிஜன். புரிஞ்சுச்சா? இதுக்கு வந்து ஒரு ரிலேஷன் மாதிரி கொடுத்து இந்த ஃபார்முலா தேவைப்படாது. இதுக்குன்னா நம்மளுக்கு வந்து எப்படி எழுதணும்னு கிளியராகவே புரிஞ்சிச்சு. ஒரு சின்ன வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ரிமெம்பர் பண்ணிங்கன்னா இது வந்து அவ்வளோவா யூஸ் இல்லை. இதுக்குன்னா நம்மளுக்கு ஈஸியாக எப்படி எழுதணும்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா வென் ஆர் போத் ஃபார்முலா சேம். ஸோ எப்போ வந்து இந்த ரெண்டு ஃபார்முலாவும் சேமா வரும்? ரெண்டு காம்பவுண்டுக்கும் சேம் ஃபார்முலா எப்போ வரும்னா the ratio of atom cannot be simplified. ஸோ எப்படின்னா இது வந்து காமனாவே எடுக்க முடியலன்னா வந்து அந்த டைம்ல வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியலன்னா ரெண்டு ஃபார்முலாவும் சேமா வரும். இப்போ பாருங்க NH3 இதோட ரேஷியோ என்ன? இதோட எம்பீரிக்கல் ஃபார்முலா என்ன வரும்? 1:3யா? எம்பீரிக்கல் ஃபார்முலா என்ன வரும்? NH3 தான் வரும். இதுக்கு இது ரெண்டுத்துல காமனா வந்து எதுவுமே எடுக்க முடியல. புரிஞ்சுச்சா? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் N2O5 கொடுக்குறேன். இது வந்து மாலிகுலர் ஃபார்முலா. இதோட எம்பீரிக்கல் ஃபார்முலா என்ன வரும்? யாராவது ஆன்சர் பண்ணுங்க. 2:5. 2:5. அதை எப்படி நீங்க எழுதுவீங்க? ஆட்டம்ஸ் கூட எப்படி எழுதணும்? N2. அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2:5 அதுவும் எழுதணும். நீங்க லாஸ்டா அது எழுதுறீங்களா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ N2O5 தான் வரும். ஸோ ரெண்டுமே மாலிகுலர் ஃபார்முலாவும் கெமிக்கல் எம்பீரிக்கல் ஃபார்முலா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. கரெக்டா? ஏன் வந்து இந்த மாதிரி ஈக்குவலா இருக்குன்னா ரெண்டுமே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இப்போ 2:4 கொடுத்திருந்தா 1:2 அப்படின்னு எழுதலாம். NO2 எழுதிக்கலாம். 2:6 கொடுத்திருந்தா ஆனா வந்து ரெண்டுமே வந்து ஃபார்முலா ரெண்டுமே காமனா எடுக்க முடியாதனால எம்பீரிக்கல் ஃபார்முலாவும் மாலிகுலர் ஃபார்முலா வந்து சேமா இருக்கும் சம்டைம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ வந்து அயானிக் காம்பவுண்ட்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். வாட் அயானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து எப்படி மாலிகுலர் ஃபார்முலா எம்பீரிக்கல் ஃபார்முலா எழுதுறதுன்னா அயானிக் காம்பவுண்ட்ஸ் லைக் NaCl மெக்னீசியம் ஆக்சைடு அப்புறம் வந்து பொட்டாசியம் குளோரைடு 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. தே டு நாட் ஹேவ் மாலிக்யூல்ஸ். ஸோ வந்து இதுக்கு வந்து மாலிக்யூல்ஸ் எழுத முடியாது. அப்படின்னா Na2Cl அப்படிலாம் எழுத முடியாது. இல்லைன்னா Mg2O2 அப்படிலாம் எழுத முடியாது.
ஸோ இந்த மாரி எழுத முடியாத காரணத்தினால வந்து இந்த அயோனிக் காம்பவுண்ட்ஸ்க்கு வந்து வெறும் எம்பீரிக்கல் ஃபார்முலாஸ் மட்டும் தான் எழுத முடியும்னு சொல்றாங்க. ஸோ எம்பீரிக்கல் ஃபார்முலாஸ்ன்றது சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோல வந்து இருக்கும். ஸோ NaCl, CaO இதுக்கெல்லாம் எம்பீரிக்கல் ஃபார்முலா தான். மாலிகுலர் ஃபார்முலா இல்ல. ஸோ மாலிகுலர் ஃபார்முலால அட்லீஸ்ட் வந்து இப்படி ஏதாவது இருக்கும். Na2O2 இந்த மாரி ஏதாவது இருக்கும். Na2Cl2 ஏதாவது ஒரு டிஃபரெண்ட் நம்பர் இருக்கும் மாலிகுலர் ஃபார்முலால. ஆனா வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா அத சிம்ப்ளிஃபை பண்ணி தான் இருக்கும். இது ஆல்ரெடி சிம்ப்ளிஃபை பண்ணி தான் இருக்கு. NaCl, Mg, O அப்புறமா KCl. இத வந்து இன்னும் வந்து சிம்ப்ளிஃபை பண்ண முடியாது. ஸோ இந்த மாரி அயானிக் காம்பவுண்ட்ஸ்ல என்ன வரும்னா, எம்பிரிக்கல் ஃபார்முலா மட்டும் தான் எழுத முடியும். மாலிகுலர் ஃபார்முலா எழுத முடியாது. இப்போ கொஸ்டின்ல கேட்கலாம். ஃபார் விச் காம்பவுண்ட்ஸ் எம்பிரிக்கல் ஃபார்முலா எழுத முடியும்? மாலிகுலர் ஃபார்முலா எழுத முடியாது. அப்படின்னு சொல்லி நெறைய ஆப்ஷன்ஸ் குடுக்கலாம். அயானிக் காம்பவுண்ட், டைஅட்டாமிக் காம்பவுண்ட் அப்புறமா நெறைய டைப் குடுக்கலாம். அதுல வந்து கரெக்ட்டா வந்து நீங்க வந்து ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணணும். புரியுதா? எதுக்கு வந்து எதுக்கு வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா மட்டும் எழுத முடியும்? Ionic compounds. அயானிக் காம்பவுண்ட். ஸோ ஒரு டேபிள் மாரி குடுத்துருக்காங்க. மாலிகுலர் அப்புறமா எம்பிரிக்கல் ஃபார்முலா வந்து எப்படி எழுதணும்னு. ஸோ நீங்க இத ட்ரை பண்றீங்களா? Yes, ma'am. இது நீங்களே ட்ரை பண்ணுங்க. ஒண்ணுத்துக்கும் டிஃபரெண்ட் இதுக்கு வந்து நீங்களே ட்ரை பண்ணுங்க. மாலிகுலர் ஃபார்முலா அமோனியாக்கு வந்து NH3. ஸோ இதுக்கும் எம்பிரிக்கல் ஃபார்முலா நீங்க மாலிகுலர் ஃபார்முலா வச்சு எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிங்க. இப்போ NH3க்கு என்ன ஒரு எம்பிரிக்கல் ஃபார்முலா NH3 தான். இதுதான் சால்வ் பண்ண முடியாது நம்ம. CO2க்கு CO2 தான். C2H6 ஈத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவே வந்து CH4 அப்படின்னு கொடுத்தா மீத்தேன். எத்தனை கார்பன் மாறுதோ அந்த இதுக்கு வந்து பேர் மாறும். இப்போ ஒரே ஒரு கார்பன் இருந்தா மீத்தேன் சொல்லுவாங்க. 2 கார்பன் இருந்தா ஈத்தேன் சொல்லுவாங்க. 3 கார்பன் இருந்தா புரோப்பேன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி. புரியுதா? இப்போ வந்து ஃப்ரக்டோஸ்னா இதுவும் ஒரு டைப் ஆஃப் குளுக்கோஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனா இது வந்து இதோட ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ C6H12O6 இதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா வந்து CH2O. ஸோ 1:2:1 அதுக்கு தான் CH2Oன்னு எழுதி. சல்ஃபர் S8 இதுக்கு வந்து S தான் எழுதி. ஸோ பென்சீன் C6H6. ஸோ 6 அப்படின்னா 1:1 CH. சோடியம் குளோரைடு கால்சியம் ஆக்சைடுல வந்து ஆல்ரெடி சிம்பிளிஃபை பண்ணது தான். அதனால வந்து இதுக்கு மாலிகுலர் ஃபார்முலா கிடையாது. ஒன்லி எம்பிரிக்கல் ஃபார்முலா. புரிஞ்சுச்சா? 1.1 மாலிகுலர் ஃபார்முலா, எம்பிரிக்கல் ஃபார்முலா, அப்புறமா வந்து எப்படி வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ரிலேஷன், ஏன் இது இம்பார்ட்டன்ட், எந்த இதுக்கு காம்பவுண்டுக்கு எம்பிரிக்கல் ஃபார்முலா மட்டும் இருக்கும், அதெல்லாம் புரிஞ்சுச்சா? Yes, ma'am. இப்போ கொஸ்டின் கொடுத்தா உங்களால சால்வ் பண்ண முடியுமா? Yes, ma'am. கொஸ்டின் எப்படி கொடுப்பாங்கன்னா மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துட்டு அதுக்கு வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதுதான் வந்து மோஸ்டா இருக்கும். ஸோ எம்பிரிக்கல் கொடுத்துட்டு மாலிகுலர்லாம் கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் காம்போசிஷன் அண்ட் ஃபார்முலாஸ். ஸோ என்னென்ன காம்போசிஷன் கெமிக்கல் காம்போசிஷன் என்னென்ன கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வை இஸ் திஸ் இம்பார்ட்டன்ட்? ஏன் இதை பத்தி படிக்கிறோம்னா we often want to know how much of each element is present in a compound. ஸோ நம்ம ஏதாவது ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் H2O. H2Oல எவ்வளோ H இருக்கு, அப்புறமா எவ்வளோ O இருக்கு, எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்கு, எவ்வளோ ஆக்சிஜன் இருக்கு, நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நம்ம நினைப்போம். நம்ம யோசிப்போம். அதுக்கு தான் இந்த கெமிக்கல் காம்போசிஷன் டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்புறமா வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா வந்து மாஸ் அப்புறமா பெர்சன்டேஜ் வச்சு கண்டுபிடிக்கிறதுக்காக. இதெல்லாம் நம்ம ஃபர்தரா பார்க்கலாம். ஸோ ஒரு காம்பவுண்ட் குடுத்துட்டாங்கன்னா, அதுல எவ்வளோ எலிமெண்ட் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக, அதுக்கப்புறமா மாஸ் அப்புறமா பெர்சன்டேஜ்ல தனித்தனியா எம்பிரிக்கல் ஃபார்முலா வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து இது பண்ணோம். ஸோ இந்த 2 கொஸ்டினுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணதுக்காக, நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும்? அட்டாமிக் மாஸஸ் தெரிஞ்சுக்கணும். மாலிகுலர் அப்புறமா எம்பிரிக்கல் ஃபார்முலா எப்படி எழுதணும்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறமா மோல் கான்செப்ட். அட்டாமிக் மாஸஸ்னா நான் சொன்னேன்ல ஹைட்ரோஜனுக்கு 1, அப்புறமா ஆக்ஸிஜனுக்கு 16, குளோரினுக்கு 37.5 அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்கான அட்டாமிக் மாஸ் தான் நீங்க வந்து படிச்சு தான் தெரியணும். நெக்ஸ்ட் வந்து மாலிகுலர் எம்பிரிக்கல் ஃபார்முலா எப்படி எழுதணும்னு சொல்லி நம்ம 1.12 வந்து பார்த்துட்டோம். மோல் கான்செப்ட் அதுக்கும் முன்னாடி வந்து மோல் கான்செப்ட் படிச்சிட்டோம்.
வந்து நம்ம வந்து டைரக்ட்டா வந்து சம்ஸ்லாம் போட ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா பெர்சன்டேஜ் காம்போசிஷன் கண்டுபிடிக்கலாம். ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காம்பவுண்ட் இருக்கு H2O சரிங்களா? இல்லன்னா C6H12O6 சி CO C6H6 அந்த மாரி என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு காம்பவுண்ட் நான் H2Oன்னு எடுத்திருக்கேன். ஸோ இதுல ஹைட்ரோஜனோட பெர்சன்டேஜ் எவ்வளோ சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா வந்து யூஸ் ஆகும். ஸோ வெறும் ஹைட்ரோஜனோட பெர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஃபார்முலா. இப்போ வந்து நம்ம லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன் படிச்சோம்ல. ஜோசப் ப்ரவுஸ் 1808ல குடுத்தார்ல. அதுல கூட எப்படி நம்ம சோடியம் குளோரைடுக்கு வந்து சோடியம் 39% இருக்கு. குளோரின் வந்து 60 60% 61% அந்த மாரி இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம்ல. அது எப்படி கண்டுபிடிச்சோம்னு சொல்லி அது அது அந்த மாரி சோடியம் குளோரைடுக்கு எப்படி கண்டுபிடிச்சாங்களோ, அந்த மாரி டிஃபரெண்ட் காம்பவுண்ட்க்கு வந்து அதுல எவ்வளோ அந்த எலிமெண்ட் இருக்கு. ஹைட்ரோஜன் எவ்வளோ இருக்கு, ஆக்ஸிஜன் எவ்வளோ இருக்கு, அந்த மாரி பெர்சன்டேஜ்ல கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா வந்து யூஸ் ஆகும். The percentage of an element is equal to mass of element in 1 mole of compound. சொன்னது அந்த 1 மோல் இதுல ஹைட்ரோஜனோட மாஸ் எவ்வளோ சொல்லி எழுதணும். டிவைடட் பை மோலார் மாஸ் ஆஃப் காம்பவுண்ட். ஸோ நம்ம ஹைட்ரோஜன் கண்டுபிடிக்கலாம். H2O. சம் போட போட தான் வந்து ஃபார்முலாவே நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ பெர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஃபர்ஸ்ட் என்னது மாஸ் ஆஃப் எலிமெண்ட் இன் 1 மோல் ஆஃப் காம்பவுண்ட். இப்போ 1 மோல் இப்போ இதுல ஒரே ஒரு ஹைட்ரோஜன் தானே இருக்கு. ஸோ ஒரு ஹைட்ரோஜன்ல ஒரே ஒரு தண்ணியில ஒரே ஒரு பியூர் வாட்டர்ல ஹைட்ரோஜன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ ஹைட்ரோஜன் எவ்வளோ இருக்கு? ஹைட்ரோஜனோட மாஸ் என்னது 2. ஸோ ஒரு ஹைட்ரோஜன் கொடுத்தா 1, 2 ஹைட்ரோஜன் இருக்கிறதுனால 2 டிவைடட் பை மோலார் மாஸ் ஆஃப் காம்பவுண்ட். ஸோ டோட்டல் அதோட மாஸ். ஸோ இந்த டோட்டல் மாஸ் எவ்வளோ? 18 into 100. ஸோ என்ன வரும்? 200 divided by 18. இல்லைன்னா 2 1s are 2 9s are அப்புறமா 100 divided by 9 கூட பண்ணலாம். ஸோ என்ன ஒரு ஆன்சரு பண்ணலாம் நம்ம 18 இல்லைன்னா 100 divided by 9 பண்ணலாம். ஸோ பண்ணா 11.11 1 வரும் மேம். 11.11 அப்படியே கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். புரிஞ்சுச்சா? எப்படி வந்து ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருவாங்க, அதோட பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொன்னா ஹைட்ரோஜன் பெர்சன்டேஜ் எவ்வளோ, ஆக்சிஜன் பெர்சன்டேஜ் எவ்வளோ, அந்த மாதிரி கண்டுபிடிக்க சொன்னா போட தெரியுமா? எஸ் மேம். ஸோ இன்டூ 100 வந்து மறக்காதீங்க. சம்டைம்ஸ் மறந்துடுவாங்க. எப்பவுமே பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா இன்டூ 100 தான் பண்ணணும். ஸோ அந்த எவ்வளோ ஹைட்ரோஜன் இருக்கு டிவைடட் பை டோட்டல் இன்டூ 100 சிம்பிள். ஸோ உங்களுக்கு ஈஸியாக ஃபார்முலா சொல்லிட்டேன் நான். ஸோ எழுதும் போது எக்ஸாம்ல இப்படி பண்ணுங்க. உங்களுக்கு வந்து திடீர்னு ஃபார்முலா ஞாபகம் இல்லைன்னா கன்செப்சுவலா யோசிச்சு பாருங்க. என்னதுன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, அலுமினியம். ஸோ இந்த அலுமினியம் ஆக்சைடுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியம் பெர்சன்டேஜ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டா எவ்வளோ அலுமினியம் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எவ்வளோ அலுமினியம் இருக்கு? 2 இன்ட்டு ஒரு அலுமினியமோட மாஸ் வந்து 27. அப்படின்னா 2 அலுமினியமோட மாஸ் என்னது? 54. 54 டிவைடட் பை டோட்டலா அந்த காம்பவுண்டோட மாஸ் 102. இதை டிவைட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சு. இன்டூ 100 பண்ணணும். சாரி, இன்டூ 100 பண்ண மறக்காது. ஆன்சர் வந்து 52.9. அதுவே ஆக்சிஜன் கேட்டா 3 ஆக்சிஜன். ஒரு ஆக்சிஜனோட மாஸ் வந்து 16. ஸோ 3 ஆக்சிஜன் எவ்வளோ? 48. 48 டிவைட் பை அந்த டோட்டல் அந்த காம்பவுண்டோட மாஸ் 102. ஸோ இன்டூ 100. ஸோ ஆன்சர் வந்துருச்சு. புரியுதா எப்படி பண்ணணும்னு? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இந்த மொத்த காம்பவுண்டோட மாஸ் கண்டுபிடிச்சிருக்கணும். ஸோ என்னது அலுமினியம் வந்து 2 இன்டூ 27 பிளஸ் ஆக்சிஜன் வந்து 3 இன்டூ 16. ஸோ 54 பிளஸ் 48 என்னது? 102. கண்டுபிடிச்சாதா? அதுக்கப்புறமா வந்து ஒன்று எது கேட்டாங்களோ அது கொஸ்டின் பண்ணோம். அலுமினியம் கேட்டா அலுமினியம் மேல அலுமினியமோட மாஸ் டிவைடட் பை டோட்டல். ஆக்சிஜன் கேட்டா ஆக்சிஜனோட மாஸ் டிவைடட் பை டோட்டல். அவ்வளவுதான். இன்டூ 100. புரிஞ்சுச்சா? இப்போ பியூட்டனிக் ஆசிடுக்கு நீங்க போடுறீங்களா? போட்டுட்டு நீங்க நோட்ல போடுங்க. அதுக்கப்புறமா நீங்க கேமரா ஆன் பண்ணி நீங்க காமிக்கலாம்.
ஸோ நான் ஒருத்தருக்கு டிஃப்ரெண்ட் வந்து குடுக்குறேன். பிரியதர்ஷினிக்கு வந்து நீங்க கார்பனோட பெர்சன்டேஜ் கண்டுபிடிங்க. அப்புறம் மரியம் வந்து ஹைட்ரஜனோட பெர்சன்டேஜ் கண்டுபிடிங்க. 2 பேரும் டிஃப்ரெண்ட். போட முடியும்ல? டவுட் இருந்தா இப்பவே கேட்டுக்கோங்க. ஹலோ. மேம் போடுறோம் மேம். போடுறோம் மேம். ஸோ பிரியதர்ஷினிக்கு கார்பன் கண்டுபிடிங்க. கார்பன் பெர்சன்டேஜ், மரியம் வந்து ஹைட்ரஜன் பெர்சன்டேஜ் கண்டுபிடிங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? மேம் போட்டுட்டு இருக்கோம். மேம் போட்டு. டேக் யூர் டைம். டிஃபிகல்ட்டி இருக்கா கேமரா இது பண்றதுல? நீங்க சொல்லலாம். ஐ கேன் ஹெல்ப் யூ. மேம். ஓகே, நீங்க ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் மட்டும் சொல்லுங்க. நோ ப்ராப்ளம். மேம் ஆன்சர் 9.1 வந்துச்சு மேம். ஹைட்ரஜனுக்கு. எஸ் மேம். மேம் கார்பன் வந்துட்டு 54.5 வருது மேம். ஹைட்ரஜனுக்கு என்ன வந்துச்சு? 9. 9.1. ஓகே. புரிஞ்சுச்சா எப்படி போடணும்னு? எஸ் மேம். கிளியரா? ஆக்சிஜனுக்கு ட்ரை பண்ணுங்க. 2 பேருமே ஆக்சிஜன் ட்ரை பண்ணுங்க. மொத்தமா கம்ப்ளீட் பண்ணிடலாம். சோ இன்னொரு காம்பவுண்ட் தரேன். அதுக்கும் நீங்க கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. குளுக்கோஸ் வந்து கண்டுபிடிங்க. சோ மூணுத்துக்குமே வந்து கண்டுபிடிங்க. ஸோ குளுக்கோஸ் இது நான் எழுதியிருக்கிறது வந்து மாலிகுலர் ஃபார்முலா. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் எம்பீரிக்கல் ஃபார்முலா வந்து எழுதுங்க. நான் கொஸ்டின்ஸ் தரேன். எம்பீரிக்கல் ஃபார்முலா எழுதுங்க. அதுக்கப்புறமா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் பெர்சன்டேஜ் கண்டுபிடிங்க. ஸோ 2 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் எம்பீரிக்கல் ஃபார்முலா, செகண்ட் வந்து பெர்சன்டேஜ். பெர்சன்டேஜ் ஆஃப் ஈச் எலமெண்ட் எப்படி கொடுப்பாங்கன்னா கொஸ்டின் அந்த காம்பவுண்ட் கொடுத்துட்டு ஃபைண்ட் தி பெர்சன்டேஜ் ஆஃப் ஈச் எலமெண்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்படின்னா கார்பனுக்கும் கண்டுபிடிக்கணும், ஹைட்ரஜனுக்கும் கண்டுபிடிக்கணும், ஆக்சிஜனுக்கும் கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன்.
மேம் ஆக்சிஜனுக்கு 2.32 வந்துச்சு மேம். மேம் ஆக்சிஜனுக்கு வந்து 36.4 வருது மேம். 32 டிவிஷன் 88 வந்து 36.4 வருது மேம். ஸோ ஓகே 36.4 வந்துச்சு கரெக்டா? ஸோ உங்களுக்கு வந்துச்சா மரியம்? மேம் எனக்கு வேற ஆன்சர் வந்துச்சு. ஸோ கால்குலேஷன் தான் மிஸ்டேக் இருக்கும். ஸோ பண்ணலாம், நம்மளே பண்ணி பார்க்கலாம். 32 divided by 88 கரெக்டா? ஸோ 244 times 216 times 222 times அப்புறமா 28 times அப்புறமா என்ன வரும் 24 times 211 times கரெக்டா? இதுக்கு ஸ்டாப் ஆகும், இதுக்குமா கேன்சல் பண்ண முடியாது. ஸோ என்ன 4/11 into 100. ஸோ 400 divided by 11. 411 டிவைட் பண்ணா 11 அப்புறமா 400. நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன், அப்பதான் உங்களோட கால்குலேஷன் என்ன மிஸ்டேக் வருது நீங்க கிளாரிஃபை பண்ணி. ஸோ 11 3s are 33. டிவைட் பண்ணா மைனஸ் பண்ண என்ன வரும் 7 கரெக்டா? இது 0 கீழே இறக்குனா 11 6 are 66. ஆன்சர் என்னது? 70ல 66 போனா 4. So point is to 0. So 36.3 then all 33 அதே தான் வரும். 36.36 அந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஓகே 36% இருந்தாலே போதும், அதுக்கு மேலே வந்து வரணும் இல்லை. ஸோ அது கரெக்டாக டிவைட் பண்ண என்ன ஆன்சர் வரும்னா 36.400 divided by 11ல 36.36 அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போகும். 36 36 36 அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ வந்து அது லாஸ்ட்டாக 4ல எண்ட் ஆகும். அது அதனால 36.4ன்னு எடுத்திருக்காங்க. புரியுதா? என்ன கால்குலேஷன் மிஸ்டேக் ஆச்சுன்னு உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஸோ சிம்பிளா வந்து இன்னொரு இப்போ நீங்க 2க்கு வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 3க்கு கண்டுபிடிக்க வந்து உங்களுக்கு வரல, இல்ல வந்து டிஃபிகல்ட்டி இருக்குன்னா ஒண்ணும் இல்ல. 100ல இருந்து இந்த 2% ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா 100ல இருந்து இதை மைனஸ் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். இன்னொன்னு வந்து லாஸ்டா அதுக்கு வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ 3rd ஒன் வந்து நம்ம லாஸ்டா என்ன எலிமெண்ட் இருக்கோ அது கண்டுபிடிக்கலாம். ஸோ 100ல இருந்து 54.5 9.1 வந்து 9 + 4 வந்து 13
ஸோ 63.6 வரும் கரெக்டா? ஸோ 100ல இருந்து 63.6 வந்து நம்ம மைனஸ் பண்ணா என்ன வரும்? 36.4. ஸோ ஈஸியா வந்துருச்சு ஆன்சர். டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, கேன்சலேஷன் தான். வெறும் வந்து நம்ம மைனஸ் பண்ணா வந்துடும். இது எப்போ வந்து அப்ளிகபிள் ஆகும்னா, நீங்க வந்து மூணு எலிமெண்ட் இருக்கு, அதுல 2க்கு பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிங்க. லாஸ்ட் ஒனுக்கு மட்டும் கண்டுபிடிக்கணும். அதை வந்து 100ல இருந்து இந்த 2% ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிட்டு வந்துடும். புரிஞ்சுச்சா? இந்த ட்ரிக் யூஸ் பண்ணா உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப ரொம்ப சேவ் ஆகும். புரிஞ்சுச்சா? 2 பேர் புரிஞ்சுச்சு மேம். மரியம் புரிஞ்சுச்சா? yes, 2 பேருக்கு ma'am. புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சு. ஓ நீங்க C6H12O6 வந்து வீட்ல போட்டு வாங்க. ஹோம்ஒர்க்கா? சரி, இதுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும் சொல்லலாம்? எம்பீரிக்கல் ஃபார்முலா, அதுக்கப்புறமா 2 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எம்பீரிக்கல் ஃபார்முலா, செகண்ட் கொஸ்டின் வந்து கார்பன் பெர்சன்டேஜ் ஆஃப் ஈச் எலமெண்ட். அப்படின்னா கார்பன், ஹைட்ரோஜன், ஆக்சிஜனுக்கு பெர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவீங்களா? Yes, ma'am. எஸ் மேம். ஸோ நான் சாட்டர்டே ஈவினிங் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இல்லைன்னா சண்டே மார்னிங் வந்து உங்களுக்கு வந்து குவிஸ் மாதிரி அனுப்புறேன். ஸோ இது வரைக்கும் என்னென்ன டாபிக்ஸ் தான் நம்ம முடிச்சிருக்கோமோ அதோட குவிஸ், கஹூட் குவிஸ் வந்து நான் குரூப்ல வந்து அந்த லிங்க் ஷேர் பண்றேன். அது வந்து இல்லைன்னா கூகுள் கிளாஸ் ரூம்ல இருக்கீங்களா? 2 பேரும் கூகுள் கிளாஸ் ரூம்ல இருக்கீங்களா? இருக்கும் Yes, ma'am. இருக்குங்க. ஸோ அதுல வந்து ஷேர் பண்றேன். ஏதாவது ரெண்டுத்துலயும் ஷேர் பண்ணா உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதுல நீங்க வந்து இது பண்ணலாம். அதுக்கப்புறமா கூகுள் கிளாஸ் ரூம்ல நோட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? Okay, ma'am. ஸோ அதுல வந்து நீங்க பார்த்து யூஸ்ஃபுல்லா படிச்சுக்கலாம். ஆனாலும் நீங்க வந்து ஹேண்ட் ரிட்டனாவும் நோட்ஸ் எடுக்கணும். அப்போதான் வந்து நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் சொல்லும்போது, எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லும்போது நீங்க அதுலயும் நோட் பண்ணலாம். ஹேண்ட் ரிட்டனா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி எழுதிக்கிட்டா, நீங்க லாஸ்ட் மினிட்ல படிக்கும்போது ஈஸியா இருக்கும். ஓகே. இங்க வந்து எப்படி வந்து சம்ஸ்லாம் ஈஸியா பண்ணலாம் ஒரு கீ டிப்ஸ் மாதிரி பார்க்கலாம். ஸோ ஆல்வேஸ் யூஸ் அக்யூரேட் அட்டாமிக் மாஸ். ஸோ கார்பனோட அட்டாமிக் மாஸ், ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ், எந்த எலிமெண்டோட அட்டாமிக் மாஸ்ன்றது அக்யூரேட்டா அதுதான் கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்க கார்பனுக்கு 12.0, ஹைட்ரஜன் 1.0, அப்புறமா குளோரினுக்கு 37.5 அதான் எழுதணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாருங்க, பெர்சன்டேஜ் ஷுட் ஆட் அப் டு 100%. ஸ்மால் ரவுண்டிங் எரர்ஸ் மே அக்கர். சின்ன சின்ன எரர்ஸ் வந்து பரவாயில்ல. இங்க பாருங்க 36.366 வந்துச்சுல, அந்த எரர் வந்து மார்க்ஸ் கொடுத்துருவாங்க, உங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் திஸ் மெத்தட் ஹெல்ப் அஸ் டு இந்த மெத்தட் வந்து என்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, இந்த மெத்தட்னால என்னென்ன நம்மளுக்கு கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு காம்பவுண்ட்ல ஒரு எலமெண்டோட பெர்சன்டேஜ் எவ்வளோ, அப்புறமா எம்பீரிக்கல் ஃபார்முலா கூட கண்டுபிடிக்கலாம் இது வச்சு. ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்து எம்பீரிக்கல் ஃபார்முலா, ஸ்டெப் பை ஸ்டெப் எம்பீரிக்கல் ஃபார்முலா வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே. இன்னைக்கான கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? Yes, ma'am. நான் குரூப்ல வந்து உங்களுக்கு பீரியாடிக் எலமெண்ட்ஸ், அதான் எலமெண்ட்ஸ், இந்த ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அந்த மாதிரி அதெல்லாம் வந்து 30 வரைக்கும் வந்து அதோட அட்டாமிக் மாஸ், சிம்பிள், அப்புறமா அட்டாமிக் நம்பர் அதை வந்து நான் எழுதி அனுப்பிச்சு விட்டுருக்கேன் உங்களுக்கு. அதை வந்து நீங்க வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க படிக்க. ஸோ டெய்லி வந்து ஒரு 5 படிக்க ஆரம்பிங்க. ஸோ டெய்லி 5 படிக்காத 6 டேஸ் நீங்க எல்லா எலிமெண்ட்ஸும் வந்து படிச்சிடலாம். 30 எலிமெண்ட்ஸும் படிச்சிடலாம். ஸோ டெய்லி 5 எலிமெண்ட் எடுத்துக்கோங்க, அதோட சிம்பிள் படிங்க, அட்டாமிக் நம்பர் படிங்க, அட்டாமிக் மாஸ் படிங்க. ஸோ அது அந்த 5 வந்து அந்த டேக்குள்ள வந்து அந்த 5 வந்து நல்லா கிளியரா வந்து நீங்க படிச்சிருக்கணும். புரியுதா? Okay, ma'am. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது நீங்க வந்து நான் கேட்கும் போது கரெக்டா அதோட அட்டாமிக் மாஸ், அப்புறமா சிம்பிள் அதெல்லாம் கரெக்டா நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்கணும். Okay, ma'am. படிப்பீங்களா? படிப்போம், ma'am. ஸோ இன்னைக்கான கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? No, ma'am. 2 பேருக்கும் டவுட் இல்லையா கிளாஸ்ல? இல்ல கிளியரா இருந்துச்சா? கெமிஸ்ட்ரி இப்போ ஈஸியா இருக்கா, டஃப்பா இருக்கா உங்களுக்கு? Easy தான் ma'am இருக்கு. கெமிஸ்ட்ரியில நல்லா ஃபுல் மார்க்ஸ் எடுப்பீங்களா? Yes, ma'am. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸ் வந்து எண்ட் பண்ணிக்கலாம். Thank you, ma'am. தேங்க்யூ.